அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடித்தமான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சப்பாறை கருவாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மஞ்சப்பாறை கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு மஞ்சப்பாறை கருவாடு நல்ல துண்டு கருவாடாக இருக்கும். இது வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வெது வெதுப்பான வெந்நீரில் நல்லா அலசிட்டு அதை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக போதும், அதை ஊற வச்சு வச்சுக்கிடணும். அடுத்தாப்பில் தக்காளி ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பல்லாரி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 பல்லாரி, பெரிய பல்லாரி இருந்தால் 1 பல்லாரி போதும். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 கரெக்டாக இருக்கும். புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இவ்வளோ நம்ம வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு தேங்காய் போட்டு அரைக்க போகிறதுல தேங்காய் தேவையில்லை, இந்த மசாலாவே போதும். இதுவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வாணலி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணணும், அதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் வர்ற மாதிரி அந்த வெங்காயம்லாம் வதங்கணும். அதுக்கு தக்கன கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க. ரொம்ப கூடுதல் வேண்டாம். கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும், அதுக்கு தக்கன விட்டுக்கோங்க. இப்போ அந்த மிளகு ஜீரகம் அது எல்லாமே சேர்த்து அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தோட நிறம் மாறி கொஞ்சம் நல்ல அந்த ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கருவேப்பிலையும் சேர்த்து தான் நம்ம எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம். அந்த ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நீங்கள் அரைச்சி குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அதையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். இந்த மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். சூட்டோடு போட வேண்டாம். கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கோங்க. குழம்புக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து அந்த வெங்காயம் மசாலா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுதான் மசாலா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் எந்த கடாயில் நீங்கள் குழம்பு பண்ண போகிறீங்களோ அந்த கடாய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுலேயும் நல்லெண்ணெய் தான் விடணும். இது குழம்புக்கு நல்லெண்ணெய், கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு குழி கரண்டியால் விட்டுக்கோங்க. ஸ்பூனாக இருந்தால் ஒரு 8லேருந்து 9 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கருவாட்டு குழம்புக்கு, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 7-8 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் 2 போடுங்க. இந்த கருவாட்டு குழம்பு, புளி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். புளி செய்யுது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு வாசமாக இருக்கும். இப்போ கடுகுளுந்தம் பருப்பு வெந்தயம் 2 போட்டாச்சு. 2 போட்டு ஓரளவு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அந்த வெங்காயம், பல்லாரி வெங்காயம், அதை நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஓரளவு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து தான் நம்ம தக்காளி மற்ற எல்லாம் ஆட் பண்ணணும். கருவாட்டு குழம்பு, கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும் கொஞ்சம், அதனால் கருவாட்டு குழம்புக்கு உப்பு போடும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு அதில் இருக்கும் ஏற்கனவே, அதனால் ரொம்ப உப்பு போட வேண்டாம். இந்த மஞ்சப்பாறை கருவாடு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சீக்கிரமாக வெந்துடும் இந்த கருவாடு. அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இந்த வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போடணும். அந்த எண்ணெயிலே போடலாம். வெங்காயத்தோடு சேர்த்து இந்த வெள்ளைப்பூடும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு வாசத்துக்கு
அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே சேர்ந்து அந்த வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்தோட நிறம் வந்து கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, இதில் வந்து 2 தக்காளி போட்டிருக்கோம். பெரிய சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டதுனால புளி வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி விட்டால் போதும். ஏன்னா தக்காளியிலே புளிப்பு இருக்கும், அதனால் ரொம்ப புளி வேண்டாம். ஓரளவு கொஞ்சம் மீடியமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அதை வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்ல சுருண்டு வதங்கணும், அந்த தோல் வந்து நல்ல மசிஞ்சு வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா சுருண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த கலவை எல்லாமே சேர்ந்து நல்லா கரெக்டாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, நம்ம வந்து வெங்காயம், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, குழம்பு பொடி எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா வந்து இந்த இதில் வந்து போடணும். நம்ம கிண்டி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி எல்லாம் வெந்து வந்த இதில் வந்து நம்ம வந்து போடணும். தீயை வந்து ஓரளவு மிதமாக எரிச்சுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்ல ஓரளவு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிக்கோ, அதனால் பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி நம்ம அரைச்சி வச்சல அந்த இதை கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் விட்டுடலாம். விட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு சொன்ன மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கருவாடுலேயே உப்பு இருக்கும், அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அடுத்தாப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் வந்து இந்த புளி கரைச்ச தண்ணியை வந்து இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே அதையும் வந்து நீங்கள் விட்டுடலாம். நம்ம விட்ட பிறகு இப்போ எல்லாமே போட்டாச்சு. அந்த புளி கரைசல் தண்ணி அப்புறம் தக்காளி எல்லாமே சேர்ந்து போட்டு இப்போ தண்ணியெலாம் விட்டுட்டு வேணுங்க அளவு உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு எனக்கு கொதித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கருவாடு போட போகிறோம். அதனால் வேணுங்க அளவு நீங்கள் தண்ணியை வந்து பார்த்துட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வந்து கருவாடு வந்து போடணும். இந்த கருவாடு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதனால் அந்த சில ஒரு கருவாடை பொறுத்து நீங்கள் அந்த கருவாடுக்கு தக்கன நீங்கள் வந்து எப்போ போடணுமோ போட்டுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓரளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா கருவாடையும் போட்டு நான் லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து மிதமாக எரிச்சுக்கிடுங்க, ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம். இப்போ அந்த கருவாடு எல்லாமே போட்டாச்சு. லைட்டாக ஒரு பரட்டிட்டு அந்த அதிலேயே வந்து நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீ எரிச்சுக்கோங்க. இது வந்து கருவாடு வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரை ஆகும். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. அதிலே வந்து கருவாடு வந்துடும். சில கருவாடு ஒவ்வொரு வேளை நேரம் ஆகும் அப்படின்னு அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தை வந்து கூட்டிக்கோங்க. இது அது ஒரு 8 நிமிஷம் வரை அப்பப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அது இதுமாக கிண்டோம்னா இந்த கருவாடு வந்து அந்த உலஞ்சிரும். அதனால் லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு எல்லாமே கருவாடெல்லாம் வெந்துருச்சு, ஓரளவு கரெக்டாக ஆகிடுது. இந்த கருவாடு வந்து நல்ல மஞ்சப்பாறை கருவாடு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து இங்கே எல்லா கருவாடுமே செஞ்சு பார்க்கலாம். இந்த மஞ்சப்பாறை கருவாடில் எல்லா கருவாடுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு இப்போ வந்து தயாராகிடுது. இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சூடாக சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.